தாழ்ந்திருக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் சொல்றேங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். செழிப்பை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம இந்திய தேசத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வாதமான தேசம். பிரியமானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தின் மீது கர்த்தர் கண்களை பதிய வைத்திருக்கிறார். நம்ம இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். தேசமே பயப்படாத, எல்லாம் பயப்படக்கூடிய காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். தைரியப்படுத்தி நம்முடைய தேசத்தையும் தேசத்தை நடத்துகிற எல்லா தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி